நான் உங்களை எந்த வில்லேஜ்ல பார்த்தேன்னு சொன்னனோ அதே வில்லேஜுக்கு போனேன். விசாரிச்சு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மதன் சார், நீங்க ரொம்ப ஸ்மார்ட் மதன் சார். உங்க பேரை கூட சொல்லாம டாக்டர் டாக்டர்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி தப்பிச்சு வந்திருக்கீங்க. சார், சும்மா உங்க இஷ்டத்துக்கு என் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க சொல்ற பூமிக்கா எனக்கு யாருன்னே தெரியாது. மதன், இது வீண் பழி இல்ல, நிஜம்னு என்னால நிரூபிக்க முடியும். உங்க அதிர்ஷ்டம் என்னோட பேட் லக். அந்த பூமிகா அந்த ஊர்ல இல்ல. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக உங்களை தேடி இந்த சென்னைக்கு வந்திருக்கா. அவ இந்த நிமிஷம் வரைக்கும் இதே ஊர்ல உங்களை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. சார், யார் எங்க வந்தா எனக்கு என்ன சார்? எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. நான் எந்த தப்பும் பண்ணல. இதோ வெற்றிவேல் சார் முகத்துக்காக உங்களை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுப்பேன். நீங்க என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுங்க மதன். நான் உங்க மேல எடுக்க போற ஆக்ஷனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்கு எங்க வெற்றிவேல் சார் முக்கியம். அவரோட தங்கச்சி பொண்ணு சக்தி முக்கியம். நான் இப்ப கூட இதை வெற்றிவேல் சார் கிட்ட சொல்ல முடியும். ஆனா அந்த பூமிகா என் கையில கிடைச்சாதான் உங்களை என்னால மாட்டிவிட முடியும். என் கையில ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதுக்கு எந்த சரியான எவிடன்ஸும் இல்ல. வெற்றிவேல் சார் 100க்கு 100 சரியான ஆதாரம் இல்லாம எதையுமே அவர் நம்ப மாட்டாரு. அந்த பூமிகாவை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இது நிச்சயம் நடக்கும் மதன். அந்த பூமிக்கு அவன் கையில கிடைச்சாதானே நிரூபிப்ப. அதுக்கு முன்னாடி அவளை நான் கண்டுபிடிச்சு என் கஸ்டடியில மறைச்சு வச்சுட்டா யாராலையும் என்ன பண்ண முடியும்? எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. கண்டுபிடிக்கிறேன். அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். அம்மா தாயே, நீதான் கூட இருந்து நான் நினைக்கிறபடி எல்லாம் நடத்தி கொடுக்கணும். ரமாமணி, அருக்காணி, பெரியம்மா, என்னம்மா? நாங்களாம் ரெடி ஆயிட்டோம். சரிம்மா. மாப்பிள்ளை வீட்டுல பந்தக்கால் நடுறாங்க. நாம சரியான நேரத்துக்கு அங்க போகணும். அப்படி போகலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்ல. சீக்கிரம் கிளம்புனா கிளம்புறீங்களா? என்ன வரவே இல்லையே? நான் வந்துட்டேன். அத்தா, அத்தா, நான் தயார் அத்தா. நல்லா இருக்கிறேன் அத்தா. நல்லா இருக்கடா. அம்மா, நானும் உங்க கூட வரலாமா? சக்தி அக்கா கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுறத எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. அது மட்டும் இல்ல, சக்தி அக்காவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளைய நான் பார்த்ததே இல்லைல்ல. இப்ப என்னையும் கூட்டிட்டு போனா நான் மாப்பிள்ளையும் பார்த்த மாதிரி இருக்கும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதனால என்ன, நீ எங்க கூட கிளம்பி வா. என்ன சின்னதை யோசிக்கிற? பாவம் பூமியா சக்திக்கு வர போற மாப்பிள்ளைய பார்க்கணும், பந்தக்கால் நடுற விழாவில கலந்துக்கணும்னு ஆசைப்படுது. பூமியாவையும் கூட்டிட்டு போலாம் அத்தா. என்னம்மா யோசிக்கிறீங்க? ஓ, வீட்டு வேலை செய்யறவள எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறீங்களா? சேச்சே, அப்படியெல்லாம் நினைக்கலம்மா. நம்ம எல்லாரும் போயிட்டா சக்தி மட்டும் வீட்டுல தனியா இருக்கணுமே. நீ சக்திக்கு துணையா இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். இல்லத்த, பூமிகா ரொம்ப ஆசைப்படுறா. வாயை விட்டும் கேட்டுட்டா. நீங்க விட்டுட்டு போனா அவ மனசு கஷ்டப்படும் இல்லையா? மாப்பிள்ளைய பாக்கணும்னு என்கிட்டயே நிறைய முறை கேட்டா. பாவம் அத்த, கூட்டிட்டு போங்க. பூமிகா எனக்கு துணையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுவும் சரிதான் அத்தா. பூமிகாவை டாக்டர் சொல்லி தானே வேலைக்கு சேர்த்திய. நாம பூமிகாவை கூட்டு போனோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்கல்ல. மாமா சொல்றதும் சரிதானே அத்த. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சக்தி, நீ ஒரு விஷயம் என்கிட்ட சொன்ன, ஞாபகம் இருக்கா? நீ மதனோட கிளினிக்கு போயிருந்தப்போ யாரோ ஒரு பேஷண்ட் தான் பேரு பூமிகான்னு சொன்ன உடனே மாப்பிள்ள ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. பூமிகாங்கிற பேரை கேட்டதும் நீங்க ஏன் அதிர்ச்சி ஆயிட்டீங்கன்னு நீ கேட்டதுக்கு அவர் அந்த பேர்ல ஒரு பொண்ணுக்கு சிகிச்சை கொடுத்ததாவும் அந்த பொண்ணு இறந்துட்டதாவும் பூமிகாங்கிற பேரை கேட்டாலே மாப்பிள்ள மனசு தாங்க மாட்டாருன்னு நீதானமா என்கிட்ட சொன்ன. அன்னைக்கு கிளினிக் போனப்போ வந்த பொண்ணு ஒரு பேஷண்ட். அதனால மதன் அப்படி டென்ஷன் பட்டாரு. நம்ம பூமிகா ஒன்னும் பேஷண்ட் இல்லையே. அப்படி இல்ல சக்தி, பூமிகாங்கிற பேரே நம்ம மாப்பிள்ளைக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திடும் இல்லையா?
அது தெரிஞ்சு நாம கூட்டிட்டு போறது தப்பு இல்லையாடா? மாப்பிள்ளைக்கு இஷ்டம் இல்லாத விஷயங்களை நம்ம செய்யாம இருக்கணும்டா, அதான் நாகரிகம். அம்மாடி, மாப்பிள்ளைய நீ பார்க்கலாம். அவர் எங்க போயிட்டு போறாரு? எப்படியும் நீ கல்யாணத்துல மாப்பிள்ளைய பார்க்க தானே போற. ஆ? சரி, பத்திரமா இருமா, கூடவே இருக்கணும். என்ன பாத்துக்கோ. வரமா, போயிட்டு வரோம். போலாமா? பெரியம்மா, நாம இப்ப 4 பேர் தான் போறோம். ரெட்டப்படியா இருக்கே, பரவாயில்லையா? ஏய், போகும்போது மல்லிகாவை கூட்டிட்டு போகணும்டி. நீ போ. வரோமா? அப்ப சரி. பத்திரம். நாங்க வாரம் சக்தி. பூமிகா, சக்தியை பாத்துக்கோ. சக்தி வர. பூமிகா, அத்தை சொன்னது எல்லாம் நிஜம். உன்னை கூட்டிட்டு போக கூடாதுன்னுலாம் அத்தைக்கு எண்ணம் இல்ல. மதன் மனசை அனாவசியமா கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உன்னை அவாய்ட் பண்ணாங்க. இத பாரு பூமிகா, என் மாப்பிளைய பார்க்கணும்னு உனக்கு விருப்பம், அவ்வளவுதானே? அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. நானே அவரை வர சொல்லி உனக்கு காட்டுறேன். போதுமா? வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க. அர்க்காணி, வா அர்க்காணி. நல்லா இருக்கியாமா? ரமமணி, வா ரமமணி. நல்லா இருக்கியா? அடடே, பொன்னுரங்கம், வாப்பா, வா வா வா. உன்னதான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கு. என்னங்க மாசம் மாசம் நின்னுட்டு இருக்கீங்க? கூப்பிடுங்க எல்லாரையும். வாங்க. வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க. சம்பந்தி, என் வீட்டுக்காரரு சிங்கப்பூர் போயிருக்காரு. உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொன்னாரு. நாங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சா? பந்தக்கால்லாம் ரெடியா? என்னங்க பாக்குறீங்க? சொல்லுங்க. எல்லாம் ரெடியா இருக்கீங்க. பந்தக்காலுக்கு மஞ்சள் பூசி மாவுல கட்டி நட வேண்டியதா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். சரி, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க? அதான் நம்ம பொண்ணுரங்க வந்திருக்கான்ல, சொன்னா ஒரு நொடியில ரெடி பண்ண போறான். என்ன பொண்ணுரங்கம், நான் சொன்னது சரிதானே? சக்திக்கு நல்லதுக்காக பந்தக்கா நட போறிய? சக்திகளான நல்லபடியா நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள பந்தக்காலுக்கு பூஜை பண்ணி நட்டுறலாங்க. மாப்பிள்ளை எங்க? மதன் உள்ளதான் இருக்கான், வந்துருவான். சரி. ஓ, டாக்டர் சாரு மாப்பிள முறுக்கு காட்டுறாரோ? வசந்தா, நீ போய் மதனை கூட்டிட்டு வா. சரிங்க, கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். வாங்க, நம்மளாம் வாசலுக்கு போவோம். சரிங்க. டேய் மதன், டேய், என்னடா அங்க எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, நீ என்ன இன்னும் படுத்துட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? மனசே சரியில்லைம்மா. பத்திரிக்கை அடிச்சிருக்கலாம், பந்தக்கால் நட்டுருக்கலாம். ஆனா சக்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமான்னு சந்தேகமாவே இருக்குமா? என்னடா, ஏன் திடீர்னு உனக்கு இப்படி ஒரு சந்தேகம்? அந்த பூமிகா என்னை தேடி சென்னைக்கு வந்திருக்காங்க. டேய் டேய், என்னடா சொல்ற? பூமிகா சென்னைக்கு வந்திருக்காளா? டேய், இந்த மெசேஜ் உனக்கு யார் சொன்னது? அந்த டிஎஸ்பி நேத்து என்னை தேடி கிளினிக்கே வந்துட்டான். டேய், அவனுக்கு என்னதான் வேணுமாண்டா? அவன் என்ன விட மாட்டான் போல இருக்குமா. மலை கிராமத்துக்கு போய் பூமிகா பத்தி என்ன பத்தி விசாரிச்சுட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு என்ன தேடி இங்க சென்னைக்கே வந்துட்டாலாம். டேய், நீ சொல்றது நிஜமாடா? ஆமா, இந்த ஆள் போறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிருச்சான். சரிடா, அந்த பொண்ணுக்கு உன் பேரும் தெரியாது, அட்ரஸும் தெரியாதுன்னு சொன்னல. அப்படி இருக்கும்போது அவ எப்படி உன்னை தேடி வருவா? நிச்சயமா பூமிகாவால எனக்கு கண்டே பிடிக்க முடியாதுமா. அந்த டிஎஸ்பி இருக்கான்ல, அவன் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறான்னு பயமா இருக்குமா. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, என்னால அதுல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாதுமா. டேய், ஏன்டா இப்படி பயப்படுற? உன் அம்மா நான் இருக்கேன்ல, உன்னை சிக்கல்ல மாட்டி விட்டுருவேனா? அந்த பொண்ணு வரவே வரமாட்டா. அப்படியே வந்தாலும் அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். சக்திக்கு எனக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பூமிகா வந்தா நானே சமாளிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த டிஎஸ்பி அவளை கூட்டு வந்துட்டா எல்லாமே கெட்டு போயிடுமா. டேய், ஏன்டா இப்படி நடுங்கிட்டு இருக்க? அதான் நான் சொல்றேன்ல, போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வா. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். டேய், போடான்னு சொல்றேன்ல.
இந்த அம்மாவை நம்புடா. இந்த பிரச்சனை வெளியே தெரியக்கூடாதுன்னு உங்க அப்பாவையே நான் அடக்கி வச்சிருக்கேன். என்ன மீறி அந்த போலீஸ் ஆபீசர் என்னடா பண்ணுவாரு? அது இல்லம்மா. எதுவும் பயப்படாதடா, எல்லாம் அப்புறம் சமாளிச்சுக்கலாம். முதல்ல பந்தக்கால் நடுறதுக்கு வா. மா, எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா. ஐம் கன்ஃபியூஸ். நான் வரல. நீ ஏதோ சொல்லி சமாளிச்ச அந்த பந்தக்கால அதெல்லாம் நீயே பண்ணிக்கோ போ. டேய், என்னடா இப்படி சொல்ற? எல்லாரும் அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்ற? என்னடா இன்னும் கிளம்பாம இருக்க நீ? அது அங்க எல்லாரும் உனக்காக வாசல்ல நிக்கிறாங்க. கூப்பிட வந்த நீ கூப்பிட்டு வராம இவங்க கூட நின்னு பேசிட்டு இருக்க. கிளம்புதாங்க சொல்லிட்டு இருக்கேன். டேய் போடா, போய் ரெடி ஆயிட்டு வா. போ போடா. என்ன வசந்தா, ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை வந்துற போது புதுசா? அவனை ரெடியாக சொல்லிட்டு இருக்கேன். வாடா மதன், சீக்கிரம். அம்மாடி, இதோ வரேன்ட்டு அம்மா போனாங்க. அவங்களையும் காணும், அப்பாவையும் காணும், மதன் தம்பியும் காணுமேமா. இருங்க ஆண்டி, நான் பாத்துட்டு வரேன். சரி. எவ்வளவு நேரமா? சீக்கிரம் வா. வாடா. இந்த மாப்பிள்ள வந்துட்டாரு. என்ன டாக்டர் சார், நல்லா இருக்கீங்களா? நீ இங்க நல்லாதான் இருப்பீங்க. எங்க சக்தியை கண்ணால பண்ண போறீல்ல, அந்த சந்தோஷத்துல இருப்பீங்க. என்ன சம்பந்தி, பந்தக்காலுக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை செஞ்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் சம்பந்தி. கை காட்டுங்க மாப்பிள்ள. அந்த பூமிகாவை எப்படியும் தேடி கண்டுபிடிச்சு உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நல்லபடியா பந்தக்கால் நட்டாச்சு. கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும். கவலையே படாதீங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சம்பந்தியமா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? மாப்பிள்ள, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இங்க நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். உங்க முகம் மட்டும் ஏன் களை இழந்து இருக்கு? உடம்பு சரியில்லையாப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். டாக்டர் சார், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி வரலங்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இல்ல, அப்படிதானே? சக்தி இங்க வரலன்னு என்ன சார், நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, சந்தோஷமா சக்தியோட பேசிட்டு போங்க. என்ன நான் சொல்றது சரிதானே? ஏன்பா அப்படியா? அப்படி இல்ல சம்பந்தி, கல்யாணம் நெருங்கிடுச்சுல்ல, இன்னும் 5 நாள் தானே இருக்கு. கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவன், அதான் இவன் நர்வஸா இருக்கான். சரி,
வாங்க எல்லாரும் உள்ள போலாம். போற போக்க பார்த்தா சக்தி கல்யாணம் நடந்துரும் போல இருக்கே. பந்தக்கால் நட்டாச்சு, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது குழப்பம் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பொண்ணுரங்க சக்தி ஆசைப்பட்டால அத வசந்தா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். என்ன சம்பந்தி, என்ன யோசிக்கிறீங்க? எல்லாரும் உள்ள வாங்க. பொண்ணுரங்கம் கையால சமைச்சு நம்ம எல்லாருக்கும் பரிமாறட்டும். நாம எல்லாம் சந்தோஷமா சாப்பிடுவோம். இங்க பாருங்க அத்தா, எங்க பொண்ணு எங்க மாமாவை மட்டும் சமைக்க சொல்லாதீங்க. அவர் என்ன உங்க வீட்டு சமையல்காரரா? ஏதாவது வேலை செய்யணும் சொல்லுங்க, நானும் ரமாமணி வேணா செய்யறோம். இந்த புள்ள அர்க்கன், நீ எதுவும் கோவப்படுற? அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என் மேல இருக்கிற பாசத்துல அர்க்கன் எப்படி பேசிருச்சு. கண்ணாலதுக்கு அப்புறம் சக்தி உங்க வீட்டுக்கு மருமகளா வரும்ல, அதுக்கு பிறகு டாக்டருக்கும் சக்திக்கும் நான் விருந்த சமைச்சு போடுறேன். என்ன அது வரைக்கும் நீ அந்த வீட்டுல இருந்தா தானே? இல்ல சம்பந்தி, கல்யாணத்துக்கு இன்னும் 5 நாள் தானே இருக்கு. அப்புறம் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். இப்ப நாங்க புறப்படுறோம். சக்தி தனியா வீட்டுல இருக்கா. நாங்க கிளம்புறோம். நல்லது சம்பந்தி, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். மாறன் டாக்டர் சார், கவலையே படாதீங்க. சக்தியா போன் பண்ண சொல்றேன். கண்ணால மாப்பிள கொஞ்சம் நல்லா சிரிச்ச போமா இருக்கு சார். போடா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு வந்துட்டான் நியாயத்தை பேசிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பொண்ணுரங்கம், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களாம் போயிட்டு வாங்க. நாங்க போயிட்டு வரோம். வாங்க சம்பந்தி, வாங்க. நீங்க வேலையை பாருங்க, நாங்க போய்க்கிறோம். சரிங்க. வரோமா? சரி ஆண்டி. போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேம்மா. பூஜா Bye. வரேன் மாப்ள. அர்க்காணி வா. நீ ஏறு. அம்மா அம்மா, நான் ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் டெய்லர் கடைக்கு போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பாத்து போங்க, பாத்து பாத்து. போயிட்டு வாங்க. அக்கா, பந்தக்கால் விசேஷம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வந்தாச்சு கூட. எங்க ஊர்ல இந்த விசேஷம் எல்லாம் இல்ல, அதனாலதான் நாங்க போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாம போயிடுச்சு. நீங்க தானே இருக்க போற. இந்த வீட்ல இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்கு, அதெல்லாம் பாரு. சக்தி, உங்ககிட்ட தான் இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை முதல்ல சொல்லணும். ஆனா இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மாமா இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? பந்தக்கால் விசேஷம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? முகூர்த்தம் தவறாம, ஒரு கண்ணடி படாம, ஒரு அவசகுணமான விஷயம் நடக்காம மங்களகரமா பந்தக்காலம் நட்டுட்டாங்கல்ல. பந்தக்காலம் நடுற சமயத்துல ஈசான மூலையில இருந்து கவுளி வேற குறி சொல்லிச்சு. நான் அப்படியே சிலிர்த்து போயிட்டேன் சக்தி. சக்தி, உன் கண்ணால அமோகமா நடக்க போது அம்பிடுதே நான் சொல்லுவேன். சக்தி, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. பந்தக்கால் நடும்போது நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மாப்பிள்ள மதன் சார் மட்டும் ரொம்ப பதட்டமாவே இருந்தார். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க பிரச்சனைன்னு நேரடியா கேட்டவும் முடியல. படிச்சவரு, நடக்க போறது அவரோட கண்ணாலும் எங்க எல்லாரையும் விட அவர் தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இப்படி பதட்டமாவே இருக்கிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சக்தி. ஒருவேளை நீ வரலைன்னு அவர் பதட்டமா இருக்கிறாரோ என்னவோ. எதுக்கும் ஒரு முறை மாப்பிள்ளைக்கு போன் போட்டு பேசுறேன். சரி மாமா, இப்பவே பண்றேன். ஹாய் சக்தி, சொல்லு. பந்தக்கால் விசேஷம்லாம் எப்படி நடந்துச்சு? ரொம்ப சிறப்பா நடந்ததுன்னு பொன்னுரங்க பாபா சொன்னாரு. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா சக்தி, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இல்ல மதன், நீங்க போய் சொல்றீங்க. பந்தக்கால் நடுற விசேஷத்துல நீங்க ஒரே டென்ஷனா இருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி இருந்தீங்க? என்ன ப்ராப்ளம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி, நான் நார்மலா தான் இருந்தேன். விசேஷம் நல்லாவே நடந்துச்சு. என்ன ஒண்ணு, நீ தான் இல்ல. இல்ல மதன், உங்க குரல்ல ஒரு உற்சாகமே இல்ல. என்னமோ நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க மாதிரி தான் தெரியுது. இல்ல சக்தி, அது கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு. சில பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சோ அத தள்ளி போட முடியாது. அதான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். ஏன் மதன், பூமிகான்ற பேரு வச்ச பொண்ணு உங்களை தேடி வந்தாளா? சக்தி, என்ன சொல்ற? இல்ல மதன், பூமிகான்ற பேர்ல ஏதாவது ஒரு பொண்ணு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாளான்னு கேட்டேன். ஏன்னா நீங்க ஒரு தடவை என்கிட்ட சொன்னீங்களே,
பூமிகான்ற ஒரு பேஷண்ட் தவறிட்டதுனால அந்த பேரை கேட்டாலே நர்வஸ் ஆயிடுவேன்னு அதனால தான் கேட்டேன். ஐயோ அந்த பேரை எதுக்கு சக்தி ஞாபகப்படுத்துற? பூமிக்கான்னு பேர் வச்ச எந்த பொண்ணையும் நான் சந்திக்கவே விரும்பல. நானே இப்பதான் அதை மறந்துருக்கேன். ஆமா சக்தி, நான் வேலைக்கு அமுச்சு வச்சேன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு எப்படி பரவாயில்லையா? நல்லா வேலை செய்யறாளா? உன்னை பத்தி தான் கேக்குறாரு. சொல்ல மறந்துட்டேன் மதன். தங்கமான பொண்ணு, பொறுப்பா வேலை செய்யறா. வேணும்னா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அவளை திருப்பி எங்க வீட்டுக்கு அனுப்ப உங்களுக்கு மனசே வராது. என்ன மதன், நாளைக்கே அனுப்பி வைக்கிட்டா? பரவாயில்ல சக்தி, வேண்டாம் வேண்டாம். அப்புறம் மதன், நீங்க அனுப்பிச்சு வச்ச பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து எப்போ உங்களை பத்தி தான் கேட்டுட்டே இருக்கா. மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு, நல்லா இருப்பாரா, அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. இதோ என் பக்கத்துல தான் இருக்கா. அவகிட்ட ஒரு வார்த்தை பேசுங்க, சந்தோஷப்படுவா. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டாரே டாக்டர், அவர் பேசுறாரு. நீங்க பேசு. ஐயா வேண்டாக்கா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்னை இங்க அமுச்சு வச்சதுக்கு நான் நன்றி சொன்னேன்னு நீங்களே சொல்லிடுங்க. இல்ல இல்ல, நீயே பேசு. வேண்டாக்கா. பேசு, இந்த பேசு பேசு. இப்படிதானே பேசு. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?